கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த உணர்வு பூர்வமா அந்த மனவேதனையில பார்க்கும் பொழுது யாரும் அந்த பொண்ணுக்கு டியூட்டர் பண்ணி கொடுத்தோ அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இப்படி பேசுன்னு சொல்லி கொடுத்த வாக்குமூலம் கிடையாது. அந்த 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 மனதுல துக்கத்தோட நம்ம சாக போறோங்கிற ஒரு தருவாயில பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஹைகோர்ட்லயே ஆகட்டும் அல்லது இங்க லோயர் கோர்ட்ல, அதாவது கீழ்கோர்ட் ஆகட்டும், இதை நிச்சயமா இந்த ஆடியோ ரெக்கார்டை ஒரு முதன்மை எவிடன்ஸா தான் எடுத்துக்கணுமே ஒழிய, இவர்கள் செய்த தாய் தந்தையர் ஒரு பொண்ணு இறந்துருது, சூசைட் பண்ணிக்கிறா, அப்படி இருக்கும் பொழுது பேரண்ட்ஸோட மனநிலை அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம உணர்வோம். நம்மளால சரியான என்ன நடக்குதுன்னு